ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி எக்ஸலில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸல்னால் என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸை பார்ப்போம். எக்ஸல்ன்றது மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுறது, அதை ஸ்டோர் பண்ணுறது, நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணுறது, ரிப்பிட்டேட்டிவாக நம்ம எக்ஸலில் ஒர்க் பண்ணுற விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணுறது, அது தவிர ஒரு வெப்பேஜிலிருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றது, அதை வேறு ஒரு வெப்பேஜில் அப்டேட் பண்ணுறது, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணுறது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் பண்ணுறது, ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது. டேஷ்போர்டு உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் அனாலிசிஸ் சார்ட்ஸ் தான் இருக்கும். அந்த சார்ட்ஸை வச்சு தான் இந்த இயருக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அடுத்த இயருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அந்த மாதிரியோடைய ட்ரெண்ட் அனாலிசிஸும் பண்ணலாம். நம்ம ஒரு டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக வியூ பண்ணுறதுக்கு எக்ஸல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இந்த எக்ஸலில் என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ நான் அப்டேட் பண்ணியிருக்கிறது இந்த செல்லில் கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது 2007, 2010, 13, 16, இப்போ கரண்ட்டாக 2019 வரைக்கும் வந்துருச்சு. அண்ட் ஆஃபீஸ் 365ன்ற ஒரு க்ளவுட் பேஸ்டு மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனும் இருக்குது. க்ளவுட் பேஸ்டுனால் ஒன்றும் கிடையாது, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு வெப்பேஜ். வெப்பேஜ்லேயே நம்ம எக்ஸலில் என்டர் பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது, சேவ் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணலாம். இது மைக்ரோசாஃப்டுடைய ஆஃபீஸ் 365 வெர்ஷன். பேசிக்காக ஒரு எக்ஸலில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ரிப்பன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ரிப்பன்ன்றது இங்கே நான் ஜஸ்ட் பிக்சர் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், இந்த மெனு பார்லாம் இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாக ரிப்பன்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்பனில் நமக்கு தேவையான பட்டன்ஸை இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம், தேவையில்லாததை ரிமூவும் பண்ணிக்கலாம். இந்த ரிப்பனை ஹைடும் பண்ணலாம். இங்கே நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மினிமைஸ் த ரிப்பன் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது மினிமைஸ் ஆகிடும். திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மினிமைஸ் ஸ்டிக்கை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒர்க் புக்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷீட்ஸ் இருக்குது, நிறைய டேட்டாவை நான் என்டர் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் ஒரு இடத்துல சேவ் பண்ணி ஒரு எக்ஸல் ஃபைலாக வைக்கிறேன்னா அந்த எக்ஸல் ஃபைலுக்கு பேர் தான் ஒர்க் புக்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஷீட்ன்றது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு எக்ஸல் ஷீட்ஸ் இருக்குது. இந்த ஷீட்ஸ்க்கு பேர் தான் ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு எக்ஸலில் ஒரு டேட்டாவை என்டர் பண்ணணும்னா இது வெரி பேசிக் தான், பட் சுத்தமாக எக்ஸலை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எந்த செல்லில் டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன டேட்டாவை என்டர் பண்ணமோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஸ்டோர் ஆகிடும். ஒரு எக்ஸலில் ரோஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, காலமை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ஒரு பேசிக்கான விஷயம், இது தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ரோஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இங்கே 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி ரோஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் எந்த இடத்துல உங்களுக்கு ரோவை நீங்கள் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ரோன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அந்த இடத்துல ரோ இன்சர்ட் ஆகிடும். அந்த சேம் ரோவை நீங்கள் டெலிட் பண்ணணுன்னா அந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு டெலிட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு காலம் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பிக்கு முன்னாடி ஒரு காலமை இன்சர்ட் பண்ணணுன்னா பி காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு காலம் ஆட் ஆகிடும். சேம் அந்த காலம் டெலிட் பண்ணணுன்னா அந்த காலமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா டெலிட்டும் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் செல்லில் பேக்ரவுண்டில் எப்படி கலர் அப்டேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த செல்லில் பேக்ரவுண்டில் கலர் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா ஹோமில் இங்கே ஃபில் கலர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு க்ரீன் கலர் நான் சும்மா அப்டேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், கலர் பட்டனை, உங்களுக்கு கலர் அப்டேட் ஆகிடும். இல்லை எனக்கு ஃபாண்ட்டுக்கு மட்டும்தான் கலர் வேணும், பேக்ரவுண்டில் கலர் வேணும்னா எந்த செல்லில் உங்களுக்கு கலர் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபாண்ட் கலர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டார்க் ப்ளூவை கிளிக் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ண உடனே ஃபாண்ட்டுடைய கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபாண்ட்டுடைய சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது, கேலிப்ரின்ற ஃபாண்ட்டில் இருக்குது.
இப்போ இந்த ஃபாண்ட்டை 16 சைஸ்க்கு மாற்றணும்னா இங்கே ஹோமில் இந்த இடத்துல ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்கும். ஃபாண்ட் சைஸில் 16 கொடுத்தீங்கன்னா போதும், ஃபாண்ட் சைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இந்த செல்லில் இருக்கிற வேர்டை நான் சென்டரில் அலைன் பண்ணோன்னா இங்கே அலைன்மெண்ட்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த அலைன்மெண்ட்டில் இந்த அலைன் டெக்ஸ்ட் லெஃப்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டைப் பண்ணியிருக்கிற வேர்டு லெஃப்ட்டில் வந்துடும். இங்கே மிடில் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டரில் வந்துடும். இந்த ரைட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டில் போயிடும். இப்போ எனக்கு இந்த வேர்டு சென்டரில் தான் வேணும். இப்போ நான் இந்த சென்டர் கிளிக் பண்ண உடனே எனக்கு சென்டரில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஆர் மோர் செல்ஸை எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது சாம்பிளுக்கு இப்போ நான் இது ஃபுல்லாக ஒரு டைட்டில் மாதிரி ஒரு 5 செல்லை நான் மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த 5 செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த அலைன்மெண்ட் பாக்ஸில் மெர்ஜ் அண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எந்த செல்லாம் செலக்ட் பண்ணிங்களோ அத்தனை செல்லும் மெர்ஜ் ஆகிட்டு நம்ம கொடுத்துருக்குற டைட்டில் சென்டரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை எக்ஸலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாம்பிளுக்கு சம் வேர்ட்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். க்ளவுடுன்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கே குட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பேஸ்டுன்றதுக்கு பதிலாக ஆஃபீஸுன்னு ஒரு வேர்டு நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த பர்டிகுலர் செல்ஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் F கொடுங்க. இங்கே ரீப்ளேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் வாட்டுன்ற இடத்துல எந்த செல்லை நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ அந்த செல்லை டைப் பண்ணிவிடுங்க. அந்த பேஸ்டுன்றதை எந்த வேர்டாக மாற்றணுமோ அது ரீப்ளேஸ் வித்துன்றதில் டைப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ பேஸ்டுன்றதை ஆஃபீஸுன்னு மாற்ற போகிறேன். அதுக்கு ஜஸ்ட் ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இப்போது பேஸ்டுன்றது ஆஃபீஸாக மாறிடும். அடுத்து ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயத்தை பற்றி பார்ப்போம். காப்பி அண்ட் பேஸ்ட் இன் எக்ஸல். இப்போ இந்த 3 செல்ஸில் இருக்கிற டேட்டாவையும் வேறு ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணோன்னா அந்த செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் Cன்னு கொடுங்க. நீங்கள் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இல்லைனா கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ்ன்றதை எப்படி எக்ஸலில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு சம் ஹெட்டிங் வந்து இங்கே கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். ஒரு 1 2 3 அப்படின்ற மாதிரி நம்பரை கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸை இப்போ நான் வெர்டிக்கலாக கொடுத்துருக்கேன். இதை நான் இப்போ ஹரிசாண்டலில் மாற்றணும். இப்போ இந்த பக்கமாக 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை இங்கே 1 2 3ன்னு வர வைக்கணும்னா அந்த நம்பர்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ஹரிசாண்டலாக வர வைக்கணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல்னு கொடுங்க. டிரான்ஸ்போஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலில் இருக்கிறது ஹரிசாண்டலில் பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி பேஸ்ட் ஸ்பெஷலில் நிறைய யூசேஜ் இருக்குது. சாம்பிளுக்கு இப்போ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். பேஸ்ட் ஸ்பெஷல்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஆல்ன்றது செக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த செல்லேருந்து டேட்டா காப்பி பண்ணீங்களோ அதே ஃபார்மேட்டில் அப்படியே அப்டேட் ஆகிடும். ஃபார்முலா இருந்ததுன்னா ஃபார்முலா வரும், டேட்டா இருந்ததுன்னா டேட்டா வரும். இந்த ஃபார்முலாஸ்ன்றது கொடுத்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண செல்லு இருந்த ஃபார்முலா மட்டும் காப்பி ஆகிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண செல்லில் அப்டேட் ஆகும். வேல்யூஸ்ன்றது ஃபார்முலாஸ் எதுவுமே எடுத்துக்காது. நீங்கள் காப்பி பண்ணியிருக்கிற செல்ஸில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற செல்ஸில் அப்டேட் பண்ணும். ஃபார்மேட்ஸ்ன்றது நீங்கள் ஏதாவது கலர்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கலரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற செல்ஸில் அப்டேட் பண்ணும். இந்த மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் ஒவ்வொரு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான எக்ஸல் ஷார்ட்கட் கீஸ் எதுன்னா இந்த 5 தான். கண்ட்ரோல் Cன்றது ஒரு எக்ஸல் செல்லில் இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் Vன்றது காப்பி பண்ண கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது.
கண்ட்ரோல் எஸ்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற எக்ஸல் ஷீட்டை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் இசட்னா நீங்கள் ஏதாவது தப்பாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதை அன்டூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் ஒய்ன்றது ரீடூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. மோஸ்ட் ரீசன்ட் ஆக்ஷன்ஸை அது திரும்பவும் ரீடூ பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்னொரு பேசிக்கான விஷயம் வந்து ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது. இப்போ நான் ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறேன், நேம், எம்ப்ளாயி ஐடி அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இங்கே 1 2 3 4 அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எந்த ரோவை ஃபில்டர் பண்ணமோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டான்ற மெனுக்கு போயிட்டு ஃபில்டர்ன்ற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் வரும். நீங்கள் இதில் 1 செலக்ட் பண்ணுறதோ இல்லை 3 செலக்ட் பண்ணுறதோ இல்லை எந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணமோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வெரி பேசிக் திங்ஸ் இன் எக்ஸல். இது தெரியாமல் எக்ஸலில் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது. நெக்ஸ்ட்டு தான் ஃபார்முலாஸ், மேக்ரோ, சார்ட்ஸ் எல்லாமே. சம் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சாம்பிளுக்கு சில ஃப்ரூட் நேம்ஸ் அண்ட் அந்த ஃப்ரூட்டோடைய காஸ்ட் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். இது எப்படி சம் பண்ணுறதுன்றதை சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஈக்குவல் டு சம். இந்த காஸ்ட் டீட்டெயில்ஸை இப்போ நான் சிம்பிளாக ஆட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வர வச்சுட்டேன். இந்த ரேஞ்சில் இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டும் எனக்கு இங்கே வந்து ஆட் ஆகணும்னா எப்படி போடலாம்னா, கமா இந்த ரேஞ்சை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள், அதை ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கும். இல்லை எனக்கு வேறு செல்ஸில் டேட்டா இருக்குது, அதெல்லாமும் எனக்கு ஒரே இடத்துல சம் ஆகி வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, சாம்பிளுக்கு இங்கே 2, இங்கே 6, இங்கே 8, இங்கே செட் ஆஃப் நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். 55, 65, 89, 52. இது எல்லாமே எனக்கு ஆட் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் செல்ஸில் எனக்கு டோட்டல் அமௌண்ட் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் கமா கொடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் அந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கோ இல்லை அந்த நம்பர்ஸ் இருக்கோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு கமா கமா கமா. ஒரு செட் ஆஃப் ரேஞ்சில் அந்த டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா, அந்த நம்பர்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டாக அவுட்புட் வந்துடும். நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதோட டோட்டல் எவ்வளோ காஸ்ட் இருக்குன்றது தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சம் 796, நம்மளோட அவுட்புட்டும் 796 கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு இங்கே டெக்ஸ்ட் இருந்தாலும் அதை கால்குலேட்டே பண்ணாமல் எனக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிறத மட்டும் டோட்டல் பண்ணி வரணும்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் கீ வந்து ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஷார்ட்கட் கீயை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிறது மட்டும் டெக்ஸ்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சம் பண்ணி அவுட்புட் வந்துடும். நீங்கள் சிம்பிளாக ஆட் பண்ணுறதும் பண்ணலாம். ஈக்குவல் டுன்னு போட்டு ப்ளஸ் 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 எப்படியும் சம் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் போடும்போது உங்களுக்கு டைம் ரெடியூஸ் ஆகும். சம் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு சில கஸ்டமர் நேம்ஸ் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன், அவங்க லிவிங் லொக்கேஷன் எடுத்திருக்கேன், அவங்க எவ்வளோ ப்ராடக்ட் ஒரு மந்த்லி வாங்குறாங்க. சாம்பிளுக்கு அமேசான்லேருந்து இந்த ப்ராடக்டை 1 மந்த்துக்கு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு அனாலிசிஸ் வேணும். சென்னையில் எவ்வளோ வாங்குறாங்க, டெல்லியில் எவ்வளோ வாங்குறாங்க, ஊட்டியில் எவ்வளோ வாங்குறாங்கன்ற டீட்டெயில்ஸை நான் இங்கே சம் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன். ஈக்குவல் டு சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து லொக்கேஷன் தான். இந்த லொக்கேஷனில் கமா கிரைட்டீரியா வந்து எனக்கு இப்போ சென்னைன்னு இருக்கணும். இங்கே நீங்கள் சென்னைன்னு டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெஃபரன்ஸும் கொடுத்துக்கலாம். இங்கே நான் இந்த செல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். கமா எனக்கு ரேஞ்ச் வந்து ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் ஆர்டர்டு எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் தான் எனக்கு வேணும். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு இப்போ 349 ப்ராடக்ட் வந்து சென்னை சிட்டியில் இருக்கிறவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் காட்டுது. எனக்கு இப்போ டெல்லியில் எவ்வளோ ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு தெரியணும்னா ஜஸ்ட் அதே சேம் ஃபார்முலா தான். ஈக்குவல் டு சம் இஃப்
சேம் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரைட்டீரியாவில் ஜஸ்ட் நான் நேமே டைப் பண்ணிக்கிறேன், ரெஃபரன்ஸ் கொடுக்காம. DELI டெல்லி, கமா எனக்கு சம் ரேஞ்ச் வந்து ப்ராடக்ட் ஆர்டர்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோடனே டெல்லியில் எவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்துடுது. இப்போ எனக்கு ஊட்டியில் எத்தனை பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் வேணும்னா ஈக்குவல் டு சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் நம்மளோட ரேஞ்ச் வந்து லொக்கேஷன், கமா க்ரைட்டீரியா ஊட்டியாக இருக்கணும். ஊட்டியாக இருந்தால் அவங்க எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கன்றத எனக்கு கொண்டு வந்து காமிக்கணும். இப்போ எனக்கு லொக்கேஷன் வைஸ் எவ்வளோ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்பவுமே ஒரு டேபிளாக செலக்ட் பண்ணும்போது இங்கே F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாலர் சிம்பிள் அப்டேட் பண்ணிக்கும். நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரேஞ்ச் கரெக்டாக செலக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ட்ராக் பண்ணணும்னா இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறது கரெக்டான ரேஞ்ச் இங்கே கொடுத்துட்டு அப்டேட் டேபிள் ரேஞ்சில் டாலர் சிம்பிள் அப்டேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் மட்டும் பண்ணால் போதும், எனக்கு அதே அவுட்புட் கரெக்டாக வந்துடும். சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்ப்போம். சாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற டேட், எம்ப்ளாயி நேம்ஸ், அவங்க ஒர்க் பண்ணுற ஜாபுடைய ஐடி, ஸ்டேட்டஸ், அவங்க ஒர்க் பண்ணுற ஜாபுடைய கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, பெண்டிங்கில் இருக்கா, இல்லை ஒர்க்கிங் ப்ரோக்ரஸில் இருக்கான்ற ஸ்டேட்டஸ், அந்த ஜாபை எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்த டைமில் எண்ட் பண்ணுறாங்க, டோட்டலாக அந்த ஒரு ஜாப்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எடுத்துருக்கேன். எனக்கு தேவையானது தேவ்ன்றவர் கம்ப்ளீட்டட் கேஸ்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு 4-5 கேஸ் ஒர்க் பண்ணலாம், அதில் கம்ப்ளீட்டட் கேஸ் மட்டும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்ற டீட்டெயில்ஸை நான் எடுக்கணும். ஈக்குவல் டு சம் இஃப் எஸ் ஓப்பன் ப்ராக்கெட். சம் இஃப்எஸை பொறுத்த வரைக்கும் சம் பண்ணுற ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நமக்கு தேவையானது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில்ஸ் தான். இப்போ நான் இந்த ரேஞ்ச் டைம் ஸ்பெண்ட் ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். கமா ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து எம்ப்ளாயி நேம் டேவ்னு இருக்கணும். அதுக்கு எம்ப்ளாயி நேமுடைய ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு கமா யாருடைய நேம் நமக்கு க்ரைட்டீரியாவில் கொடுக்கணுமோ அந்த நேமை கொடுத்துருங்க. கமா செகண்ட் க்ரைட்டீரியா ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டட்னு வரணும். ஸ்டேட்டஸ் ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டு கமா ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கணுன்றத க்ரைட்டீரியாவில் கொடுக்கணும். கம்ப்ளீட்டட்னு கொடுத்துக்கலாமா. டோட்டலாக டேவ்ன்றவர் கம்ப்ளீட்டட் கேஸ்க்கு 20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்றத காட்டுது. இப்போ எனக்கு மீனான்றவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸை எடுத்துக்கிறேன். சேம் கம்ப்ளீட்டட்க்கு ஈக்குவல் டு சம் இஃப் எஸ் ஓப்பன் ப்ராக்கெட் சேம் சம் ரேஞ்ச் வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் தான். கமா ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா நேம் ஷுட் பி மீனா. கமா செகண்ட் க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து ஸ்டேட்டஸ், அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு க்ரைட்டீரியாவில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 19.55 மினிட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுது. இந்த மாதிரி thousands ஆஃப் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கும்போது ஸ்டேட்டஸ் வைஸ் டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, மீட்டிங்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரைனிங்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி காட்டணும்னா சம் இஃப்எஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நாம் இப்போ கொடுத்துருக்கிற பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிற வெறும் நம்பர்ஸை மட்டும் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு காட்டுறதுக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு கவுண்ட். இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி காட்டிடும். இங்கே நான் நியூமெரிக்கல் தவிர வேறு ஏதாவது நான் போட்டேன்னா எனக்கு அந்த கவுண்ட்டில் காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு கொடுக்குறேன், அந்த கவுண்ட்லேருந்து கம்மியாகிடுச்சு. இப்போ சம்திங் ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்குறேன், அந்த கவுண்ட்டில் காட்டவே காட்டாது. இப்போ நம்பர்ஸை நான் கொடுத்தேன்னா கவுண்ட்டில் ஆட் ஆகிக்கும். வெறும் நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி காட்டுறதுக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். செகண்ட்
கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம கொடுக்குற பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிற நம்பர்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே கவுண்ட் பண்ணி காட்டுறதுக்கு கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு கவுண்ட் ஏ, இந்த ரேஞ்சில் இருக்கிற நம்பர்ஸ் as well as டெக்ஸ்ட்டை ரெண்டுமே கவுண்ட் பண்ணி எனக்கு காட்டுன்னு சொல்லி காட்டணும். இங்கே 10, நம்ம 10 தான் கொடுத்துருக்கோம். இங்கே நியூமெரிக்கல்டாக இருக்கட்டும் இல்லை டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே கவுண்ட் பண்ணி இதில் காமிச்சிடும். தேர்ட் வந்து கவுண்ட் பிளாக் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம கொடுக்குற பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிற பிளாங்க் செல்ஸை மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த கவுண்ட் பிளாங்க்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க், நமக்கு தேவையான ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் இருக்கிற 2 பிளாங்க் செல்ஸை மட்டும் எனக்கு இப்போ கவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சாம்பிளுக்கு ஜாப் ஐடி அண்ட் ஸ்டேட்டஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற கம்ப்ளீட்டட் அண்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பெண்டிங் எத்தனை கவுண்ட் இருக்குன்றத கவுண்ட் இஃப் ஃபார்முலா மூலிமா பார்க்கலாம். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப், இந்த ரேஞ்சில் கம்ப்ளீட்டட் இருக்கிற ஸ்டேட்டஸ் மட்டும் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். 13 கவுண்ட் இருக்குது. இப்போது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப், இந்த ரேஞ்சில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் 1 இருக்குன்னு காட்டுது. இப்போது பெண்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். கவுண்ட் ஆஃப், இந்த ரேஞ்சில் பெண்டிங் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். இதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு சும்மா நான் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். 13 கம்ப்ளீட்டட் இருக்குது. 13 கம்ப்ளீட்டட், ஒரே ஒரு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இருக்குது. அண்ட் பெண்டிங் வந்து 6 பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கவுண்ட் இஃப் ஃபார்முலாவுடைய சின்டெக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஈக்குவல் டு கவுண்ட் இஃப், ஃபஸ்ட்டு ரேஞ்சு கொடுங்க, எந்த ரேஞ்சில் இருக்கிற கவுண்ட் வந்து வேணுன்றதை கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன க்ரைட்டீரியான்றதை அடுத்தது கொடுங்க. இப்போ கவுண்ட் இஃப்எஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் சாம்பிளுக்கு இன்னும் 2 செல்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று அசோசியேட் நேம் அண்ட் தென் லொக்கேஷன். இப்போது வினுன்றவர் கம்ப்ளீட்டடுன்ற ஸ்டேட்டஸில் சென்னைன்ற லொக்கேஷனில் எத்தனை கவுண்ட் பண்ணியிருக்காருன்றதை கவுண்ட் இஃப் ஃபார்முலா மூலமாக பார்க்கலாம். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்எஸ், ஃபஸ்ட்டு அசோசியேட் நேமுடைய ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அசோசியேட் நேம் வந்து நமக்கு வினுன்னு இருக்கணும். செகண்ட் ரேஞ்ச் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டடாக இருக்கணும். தேர்ட் ரேஞ்ச் லொக்கேஷனில் சென்னையாக இருக்கும். இப்போ எனக்கு வர வேண்டிய அக்கௌண்ட் வந்து அசோசியேட் நேம் வினு, ஸ்டேட்டஸில் எத்தனை கம்ப்ளீட்டட் கேஸ் சென்னை லொக்கேஷனில் பண்ணியிருக்காருன்றதை காட்டணும். 2 கேஸ் பண்ணியிருக்கிறதா காட்டுது. இப்போ நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். சென்னையில் 2 கேஸ் இருக்குது. கரெக்டாக வந்துருச்சுங்களா? செகண்டு, கீர்த்தின்றவங்க பெண்டிங் ஸ்டேட்டஸில் மும்பை லொக்கேஷனில் எத்தனை கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் எஸ், சேம் அசோசியேட் நேமில் க்ரைட்டீரியா வந்து
கீர்த்தின்னு இருக்கணும். டெக்ஸ்ட் எப்போவுமே டபுள் கோட் உள்ளே போடுங்க. செகண்ட் க்ரைட்டீரியா ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்கணும். தேர்ட் க்ரைட்டீரியா லொக்கேஷன் மும்பைன்னு இருக்கணும். இப்போ ஒரு கவுண்ட் காட்டுது. ஃபில்டர் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கலாம். கீர்த்தின்றவங்கள பெண்டிங்கில் ஒரே ஒரு கேஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போது நமக்கு இந்த கவுண்ட் இஃப்எஸ் ஃபார்ம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சாம்பிளுக்கு 3 டேட்டா எடுத்திருக்கேன். ஒன்று நம்பரை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன், இன்னொன்று டேட்டா பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன், இன்னொன்று டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்பரை பேஸ் பண்ணி எப்படி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சாம்பிளுக்கு எடுத்துருக்கிற மார்க் வந்து 60 மார்க் சிவான்றவர் எடுத்திருக்காருன்னு போட்டிருக்கேன். 35க்கு மேலே வந்தால் பாஸ்ன்னு வரணும், அதுக்கு கீழே வந்ததுன்னா ஃபெயில்னு வரணும். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி அதை போடலான்றதை பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் sample mark greater than or equal to 35 பாஸ்ன்னு காட்டணும், இல்லைன்னா ஃபெயில்னு காட்டணும். எப்போவுமே டெக்ஸ்ட்டை டபுள் கோட்டில் போடுங்க எக்ஸலில். இப்போ எனக்கு 60 மார்க் 35 அபோவ் இருக்கிறதுனால பாஸ்ன்னு வந்துருச்சு. செகண்ட் சாம்பிள் ஒரு செட் ஆஃப் பாலிசி அண்ட் பாலிசி எண்ட் டேட் எடுத்திருக்கேன். இன்னைய டேட்க்கு இந்த பாலிசிலாம் எக்ஸ்பயர்டா இல்லையான்றதை இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஈக்குவல் டு இஃப் பாலிசி எண்ட் டேட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்னையோட டேட் போடணும். இன்னையோட டேட் யூஸ் பண்ணும்போது லாஜிக்கல் டெஸ்ட்டில் இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ணும்போது டேட் வேல்யூ அப்படின்ற ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணுங்கள். ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்டில் உங்களுடைய டேட் இன்னையோட டேட்டை கொடுங்க. 22/7/2020. இது ஏன் டபுள் கோட்டில் போடுறோன்னா இது டெக்ஸ்ட்டாக தான் போடுறோம். இந்த டேட்டை டெக்ஸ்ட்டாக போட்டால் தான் இந்த ஃபார்முலாவில் இதை அக்செப்ட் பண்ணிக்கோ. கமா இன்னையோட டேட்டுக்கு இந்த பாலிசி அண்ட் டேட் கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்பயர்டுன்னு காட்டணும், அதிகமாக இருந்ததுன்னா ஆக்டிவ்னு காட்டணும். இது இன்னையோட டேட்டுக்கு கம்மியாக இருக்குது. இன்னையோட டேட் 22/7/2020, அதனால் இது கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்பயர்டுன்னு காட்டுது. இது இன்னையோட டேட்டே போட்டிருக்கேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதுவும் எக்ஸ்பயர்டு தான் வரும். இன்னையோட டேட்டு தான் நான் இங்கே போட்டிருக்கேன், அதனால் இன்னையோட டேட் வரைக்கும் எக்ஸ்பயர்டு தான் காட்டும். நாளையிலேருந்து ஆக்டிவ்னு காட்டும். இது நெக்ஸ்ட் மந்த்துக்கு போட்டிருக்கேன், இதுவும் நெக்ஸ்ட் மந்த்து போட்டிருக்கேன். இது ரெண்டுமே ஆக்டிவாக தான் காட்டும். நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு மந்த்து, 5th மந்த்து, இந்த 6th மந்த்து போட்டதுனால இது எல்லாமே எக்ஸ்பயர்டு. ஓகேங்களா? லாஸ்ட்டாக டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் இந்த ஸ்டேட்டஸில் டன்னுன்னு இருந்ததுன்னா எனக்கு கம்ப்ளீட்டட்னு வரணும், அப்படி இல்லாமல் வேறு எதுவாக இருந்தாலும் எனக்கு பெண்டிங்னு வரணும். ஈக்குவல் டு டன் எனக்கு கம்ப்ளீட்டட்னு காட்டும். வேறு எது கொடுத்தாலும் எனக்கு பெண்டிங்னு காட்டணும். இப்போ டன்னுன்னு இருக்க கம்ப்ளீட்டட்னு காட்டுது. இப்போ வேறு எதை கொடுத்தாலும் எனக்கு பெண்டிங் தான் காட்டும். ஓகேங்களா? நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஃப் ஃபங்க்ஷனுக்கும் நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு இஃப்பை மட்டும் வச்சு நீங்கள் கண்டிஷன் போட்டிங்கன்னா அது சிம்பிள் இஃப் கண்டிஷன். மல்டிபிள் இஃப் கண்டிஷனை வச்சு நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப் கண்டிஷன். சாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு இஃப் ஃபங்க்ஷன் மட்டும்
யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா போடுறேன். இஃப் இந்த சாம்பிள் மார்க் greater than or equal to 35 இருந்ததுன்னா எனக்கு பாஸ்ன்னு காட்டணும். அப்படி இல்லைன்னா ஃபெயில்னு காட்டணும். இதை நான் இப்போ ட்ராக் பண்ணேன்னா 35க்கு கீழே இருக்கிறது எனக்கு ஃபெயில்னு காட்டும், 35க்கு மேலே இருக்கிறது பாஸ்ன்னு காட்டும். இது சிம்பிள் இஃப் கண்டிஷன். நெஸ்டட் இஃப் கண்டிஷனுக்கு இங்கே நான் சாம்பிளுக்கு கொடுத்துருக்கிறது 2 மார்க் கொடுத்துருக்கேன், தமிழ் மார்க் அண்ட் இங்கிலீஷ் மார்க்கு. 2 மார்க்குமே கிரேட்டர் தென் ஆர் 35 இருந்தால் மட்டும்தான் எனக்கு பாஸ்ன்னு கொடுக்கணும். இதுக்கு எப்படி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் ஃபஸ்ட்டு தமிழ் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் மார்க்கை செக் பண்ண சொல்லி நம்ம கோடிங் கொடுக்கணும். திரும்பவும் இன்னொரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்துச்சுன்னா பாஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா ஃபெயில். இப்போ இந்த பாஸ் அண்டு ஃபெயில், இந்த பாஸ் வந்து 2 கண்டிஷனுக்குமே அப்ளை ஆகும். ஏன்னா இங்கே நம்ம இஃப் கண்டிஷன் உள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். 2 கண்டிஷனும் மெட் ஆச்சுன்னா இந்த பாஸ் வந்து அப்டேட் ஆகும். பட் இந்த ஃபெயில் வந்து இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இந்த கண்டிஷனுடைய ஃபெயில் மட்டும் அப்டேட் ஆகும். இங்கே நம்ம கொடுத்துருக்கிற இஃப் கண்டிஷனுக்கு இன்னொரு ஃபெயிலை நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷனுக்கு பாஸ் அண்ட் ஃபெயிலுன்றதை வேல்யூ இஃப் ட்ரூ அண்ட் வேல்யூ இஃப் ஃபால்ஸ்க்கு நம்ம கொடுத்தாகணும். இன்னொரு இஃப் கண்டிஷனுக்கு வேல்யூ இஃப் ட்ரூனா இந்த இஃப் கண்டிஷனையும் சேர்த்து எடுத்துக்கும். வேல்யூ ஃபால்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு நமக்கு இருக்கிற இப்போ கண்டிஷன் 35க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பாஸ்ன்னு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபெயில்னு காட்டணும். இப்போ பாருங்கள், இந்த மார்க் இங்கே 35 கீழே இருக்குது, அதனால் இங்கே ஃபெயில் காட்டுது. இங்கே 35 கீழே இருக்குது, அதனால் இங்கே ஃபெயில் காட்டுது. இஃப் எரர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். சாம்பிளுக்கு ஒரு 5 எம்ப்ளாயி நேம்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அவங்க எவ்வளோ கேஸ் அடிச்சிருக்காங்க ஒரு மந்த்துக்கு, எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு மந்த்லன்றதை அப்டேட் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய ஆவரேஜ் ஆஃப் ஒர்க்கிங் கவுண்ட்டை இங்கே பக்கத்தில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எரர் வந்து டிவ்னு காட்டியிருக்கோம். இந்த எரரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக இஃப் எரர்ன்றதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா என்ன கொடுக்கணுன்றத ரைட் ஹேண்ட் சைடில் கொடுக்கணும். நம்ம டைப் நம்பர் ஆஃப் கேசஸ் ஆர் டேஸ் correctly. இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் எரர் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நமக்கு கரெக்டான கேஸையும் கரெக்டான டேஸையும் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு எரர் மெசேஜாக இங்கே காட்டும். இது ஒரு சிம்பிள் மெத்தட், யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹைப்பர் லிங்க் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். நீங்கள் உங்கள் சிஸ்டமில் அடிக்கடி ஒரு ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை வீடியோ ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஒரு ஷீட்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதோட ஹைப்பர் லிங்க்கை நீங்கள் எக்ஸலில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோல்டருக்கு போய் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் இந்த ஒரு எக்ஸலில் வச்சு உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், வெப்பேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
சாம்பிளுக்கு நான் இப்போது ஜிமெயில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு இங்கே ஜிமெயிலோட ஹைப்பர் லிங்க் கொடுத்துட்டேன்னா இந்த எக்ஸலை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமெயில்ன்ற லிங்கை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் ஹைப்பர் லிங்க் எப்படி கொடுக்குறதுன்றதை நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஜிமெயில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க்குன்னு கொடுங்க. இங்கே எக்ஸிஸ்டிங் ஃபைல் பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அண்ட் கிரியேட் நியூ டாக்குமெண்ட் அண்ட் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்கும். நீங்கள் ஒரு வெப் பேஜ் இல்லை ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸில் மெயிலோடைய லிங்கை கொடுத்துருங்க. இங்கே டெக்ஸ்ட் டு டிஸ்பிளேன்ற இடத்துல உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை கொடுங்க. எனக்கு இப்போ ஜிமெயில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜிமெயில்னு வரும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிமெயில் ஓப்பன் ஆகிடும். ஜிமெயில் லோட் ஆகிட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ஜிமெயில் லோட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஃபோல்டருக்கு எப்படி ஹைப்பர் லிங்க் கொடுக்கலான்றதை பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஹைப்பர் லிங்க்குன்றதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப்பேஜ்ன்றதே கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போது பிஎஸ்பின்ற ஃபோல்டரை அடிக்கடி ஓப்பன் பண்ணுவேன். அதனால் அதோட லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டா போதும். இங்கே நான் பிஎஸ்பின்றது தான் டைட்டிலுக்கும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோன்னா அதோட ஃபோல்டர்ஸ் எனக்கு அப்படியே ஓப்பன் ஆகிடும். தேர்ட் வந்து ஒரு ஃபைலுக்கு எப்படி ஹைப்பர் லிங்க் கொடுக்குதுன்னு பார்ப்போம். சேம் ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க்குன்றதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெஸ்க்டாப்பில் ஆக்சஸ் பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். அதை ஹைப்பர் லிங்க் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைலை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், எனக்கு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ வெப்பேஜுக்கு ஹைப்பர் லிங்க் கொடுக்கணுன்னா ஜஸ்ட் அதோட யூஆர்எல்லை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணி அப்டேட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஹைப்பர் லிங்காக மாறிடும். இப்போ நீங்கள் இப்போ google.comன்றதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர் லிங்காக மாறிடும். இல்லை நீங்கள் என்டர் பண்ணுறதுனாலும் ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க்குன்னு கொடுத்து இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு டைட்டிலில் கூகுள்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதோட கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டைரெக்டாக google.com ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ ஃபைலை எப்படி ஹைப்பர் லிங்க்குன்னு கொடுக்கலான்னு பார்ப்போம். சேம் ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க்குன்னு கொடுங்க. டெஸ்க்டாப்பில் ஒரு வீடியோ லிங்க் வச்சுருக்கேன். ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா அந்த வீடியோடைய லிங்க் இங்கே அப்டேட் ஆகிடும். இந்த ஃபைலோட நேம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு சிம்பிளாக வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஹைப்பர் லிங்க்னு கொடுத்துங்க. அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை எடிட் பண்ணாமல் அதோட டைட்டிலை மட்டும் டெக்ஸ்ட் டு டிஸ்பிளேன்ற இடத்துல நான் ஜஸ்ட் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டா இப்போ நமக்கு ஹெட்டிங் வந்து மாறிடும். இந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே ஒர்க் புக்கில் வேறு ஒரு ஷீட்டில் நான் ஹைப்பர் லிங்க் கொடுக்கணுன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஹைப்பர் லிங்க் கொடுங்க. பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த செல் ரெஃபரன்ஸ் கீழே இருக்கிறது எல்லாமே ஷீட்டுடைய நேம்ஸ். நான் இப்போ சம்இஃப்எஸ்ன்ற ஒரு ஷீட்டில் D1ல் பாயிண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன்னா இதை நான் கிளிக் பண்ணும்போது சம்இஃப்எஸ் பேஜில் D1ல் வந்து பாயிண்ட் பண்ணிவிடும். பைவட் டேபிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சாம்பிளுக்கு ஒரு கம்பெனியுடைய 2 ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்கேன். அது இயர்லி வைஸ், குவார்ட்டர் வைஸ் அண்ட் மந்த்லி வைஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எப்படி நம்ம பைவட் டேபிள் யூஸ் பண்ணலான்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பைவட் டேபிள். எனக்கு இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை காலமில் நான் உங்களுக்கு போட்ட போகிறேன். காலம் வைஸ் எனக்கு எத்தனை கவுண்ட் இருக்குன்ற காட்டுறதுக்காக இதை நான் போடுறேன். எனக்கு இப்போ மந்த் வைஸ் டேட்டா வேணும். ஒவ்வொரு மந்த்துக்கும் இந்த ப்ராடக்ட்டு எவ்வளோ விற்றுருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற கவுண்ட் எனக்கு வேணும்னா இந்த சேல்ஸ் எடுத்து வேல்யூஸில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஜனவரி மந்த் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபெப்ரவரி மந்த் இந்த ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி ரெண்டுமே தனித்தனியாக காட்டும். எனக்கு இது வந்து இயர்லி வைஸ் வேணும், ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க வேணுன்றதை நம்ம எப்படி பார்க்கலான்னா இயரை ரிப்போர்ட் ஃபில்டரில் போடுங்க. ரிப்போர்ட் ஃபில்டரில் போய்ட்டு இப்போ எனக்கு 2019 எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸு தனியாக காட்டணும்னா 2019 செலக்ட் பண்ணுங்கள். இல்லை 2020 எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணுன்னா 2020 செலக்ட் பண்ணுங்கள்.
இப்படி நம்ம எத்தனை இயர் இருந்தாலும் இதை இந்த பைவட் டேபிளை யூஸ் பண்ணி ஒவ்வொரு இயருக்கும் பார்க்கலாம். இப்போ எனக்கு குவார்ட்டர் வைஸ்க்குன்னு எனக்கு வேணும் நான் பார்க்கணுன்னா, இப்போ எனக்கு குவார்ட்டர்ன்றதை ரிப்போர்ட் ஃபில்டரில் திரும்பவும் நான் கொண்டு வரேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை பார்க்கணுன்னா அது தனியாக இதில் காட்டிடும். செகண்ட் குவார்ட்டருடைய டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை தேர்ட் குவார்ட்டர்ஸுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம எதை வேணாலும் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். பைவட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது டேட்டா தான், அதை இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்க்கணுன்னா பைவட் டேபிளுடைய யூசேஜ் வந்து ரொம்ப முக்கியம். வீலுக்கப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சாம்பிளுக்கு ஐடி, நேம் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸை எடுத்திருக்கேன். இதில் பர்டிகுலராக ஒரு 2 பேருடைய சேலரி மட்டும் வீலுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எடுக்கிறதுன்றதை போட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஈக்குவல் டு வி லுக்கப் யாருடைய சேலரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுன்றதில் இங்கே லுக்கப் போடணும். அதுக்கு எனக்கு இப்போ ஜென்னின்றவங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய லுக்கப் வேல்யூ நான் எடுக்கணுன்றதுக்கு எடுத்துக்கிறேன். செகண்ட், எந்த டேபிள்லேருந்து டேட்டாவை எடுக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம டேபிளுடைய ரேஞ்ச் கொடுக்கணும். அந்த ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். இந்த ரேஞ்ச் கொடுத்த உடனே எல்லோரும் தப்பு பண்ணுற ஒரு விஷயம், நிறையா பேருடைய டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இதை அப்படியே கொடுத்து ட்ராக் பண்ணிவிடுவாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் அந்த டேபிள் ரேஞ்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டேபிள் ரேஞ்ச் கொடுத்த உடனே இன்பிட்வீன் அந்த F3 G12க்கு இடையே டாலர் சிம்பிளை நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதுக்கு சிம்பிளாக F4ன்ற ஃபங்க்ஷனை கீழே அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்பிட்வீன் அந்த F3 அண்ட் G2க்கு இடையே டாலர் சிம்பிள்ஸ் அப்டேட் ஆகிடும். இது எதுக்காகனா நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அந்த டேபிளுடைய ரேஞ்ச் மாறாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, எந்த காலமில் இருக்கிற டேட்டா நமக்கு வேணும். எனக்கு இப்போ சேலரி டீட்டெயில்ஸ் வேணும், இந்த பர்டிகுலர் பர்சனுடைய சேலரி டீட்டெயில் வேணும். அதுக்கு எந்த காலம்னு செகண்ட் காலமுடைய டேட்டா வேணுன்றதை நான் போட்டுக்கிறேன். ஃபோர்த் ஒன், அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா கேட்கும். எப்போவுமே கோ வித் எக்ஸாக்ட் மேட்ச். அதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் 0ன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், எக்ஸாக்ட் மேட்ச் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதை ஃபால்ஸுன்னு டைப் பண்ணலாம், 0ன்னு டைப் பண்ணலாம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க, என்டர். உங்களால் இப்போது 47 அவங்களோட ஜென்னியோடைய சேலரி டீட்டெயில்ஸ் 47ன்றது இங்கே நமக்கு வந்துடும். இது இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் அவங்களுடைய டேட்டா இங்கே சேலரியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு 100 பேருடைய டேட்டா வேணும். ஒரு 10,000 பீப்புளுடைய சேலரி நேம் வச்சுருக்கீங்க, அவங்கள ஒரு 100 பேருடைய டேட்டா மட்டும் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்முலா போட்டுட்டு அதில் டாலர் சிம்பர் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராக் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், இல்லைனா டேட்டா மிஸ் ஆகும். இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை எப்படி வீலுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸலில் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுப்போம். இப்போ இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது டேபிள் ரேஞ்ச் ப்ளஸ் ரோ அண்ட் காலம் நம்ம கொடுத்தோம்னா அந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூவும் நமக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். டு இண்டெக்ஸ் டேபிள் ரேஞ்ச் கொடுக்கணும், ரோ நம்பர் கொடுக்கணும், காலம் நம்பர் கொடுக்கணும். இந்த டேபிளில் எனக்கு மொத்தம் 8 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது. 5வது ரோவில் இருக்கிற 3வது காலமில் இருக்கிற வேல்யூவை நான் கொண்டு வர சொல்லி ஃபார்முலா போட்டிருக்கேன். இப்போது 5 × 3. இந்த டேபிளை நான் உங்களுக்கு எதுக்கு போட்டிருக்கேன்றது பாருங்கள், ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் இதில் தான் போட்டிருப்பேன். மேட்ரிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம், 3 × 2னா தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம், 5 × 3னா 5th ரோ அண்ட் தேர்டு காலம். 5th ரோ அண்ட் தேர்டு காலமில் இருக்கிற வேல்யூவை இங்கே நான் கொண்டு வரதுக்காக இந்த ஃபார்முலாவை நான் போடுறேன். இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், 5 × 3 5th ரோவில் இருக்கிற தேர்டு காலமில் இருக்கிற வேல்யூவை கொண்டு வர சொல்லி நான் ஃபார்முலா போட்டுருக்கேன். இப்போ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் இங்கே வந்த டேட்டா.
மேட்ச் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நான் இப்போ பர்டிகுலர் நம்பர் கொடுக்குறேன்னா அந்த நம்பர் எத்தனாவது ரோல இருக்குன்னு எடுத்துட்டு வந்து காட்டும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு மேட்ச் லுக்அப் வேல்யூ வந்து நான் இண்டெக்ஸ்ல யூஸ் பண்ண சேம் வேல்யூ தான் நான் யூஸ் பண்ண போறேன். எனக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இதோட அவுட்புட் என்ன வரணும்னா 5 வரணும், 5th ரோல இருக்கிறது தான் வரணும். லுக்அப் வேல்யூ நான் 5 into 3ன்றதை கொடுத்துக்கிறேன். இதை தான், இந்த வேல்யூ தான் நான் சர்ச் பண்ண போறேன் இந்த டேபிள்ல. லுக்அப் அரேன்றது இதுதான். நான் இப்போ 3rd காலம்ல இருக்கிற டேட்டால இந்த 5 into 3ன்றதை சர்ச் பண்ணேன்னு கொடுக்குறேன். எக்ஸாக்ட் மேட்ச் தான் எப்பவுமே நம்ம கொடுக்கணும். 500 இந்த 5 எப்படி வந்துருச்சுன்னா, நீங்க பார்க்கணும், இதுல ரோன்றது 8 ரோ. நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ரோ அண்ட் காலம்ல இருக்கிற ரோ நம்பர் தான் இங்க வரும். மேட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா பர்டிகுலரா நம்ம செலக்ட் பண்ற ஒரு ரோல் இருக்கிற ரோ கவுண்ட் தான் நமக்கு இங்க வரும். ஓகேங்களா? இப்போ இண்டெக்ஸ்னா ஒரு நம்ம ரோ நம்பர் அண்ட் காலம் நம்பர் கொடுக்குறோம்னா அதுல இருக்கிற வேல்யூவை கொண்டு வரும். மேட்ச்ன்றது அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ எந்த பொசிஷன்ல இருக்குன்றத கொண்டு வரும். எந்த பொசிஷன் ஆர் எந்த ரோல இருக்கு அப்படின்றது கொண்டு வரும். இப்போ இதை ரெண்டையும் வச்சு VLOOKUPக்கு பதிலாக இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். அடுத்தது நான் VLOOKUPல சொல்லியிருக்கேன், VLOOKUP எப்பவுமே ஃபார்வேர்டில் தான் போகும்ட்டு. பட் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்ல பேக்வேர்ட்லேயும் நம்மளால கொண்டு வர முடியும், டேட்டாவை கொண்டு வர முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா VLOOKUPை மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க, இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். ஐடிக்கு சேலரி டீட்டெயில்ஸ், அந்த ஐடிக்கு நேராக இருக்கிற சேலரி டீட்டெயில்ஸ் நான் கொண்டு வர சொல்லி யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு இண்டெக்ஸ், எனக்கு அரே வந்து இதுதான் டேபிள் அரே. எப்போவுமே எந்த டேபிள் ரேஞ்சை கொடுத்தாலும் F4ன்றதை கொடுத்துருங்க, அப்போ தான் அந்த டாலர் சிம்பல் அப்டேட் ஆகும். நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அந்த டேபிள் ரேஞ்சு கீழவோ போகாது. இப்போ ரோ நம்பர் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து ரோ நம்பரை பிக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ மேட்ச் லுக்அப் வேல்யூ எனக்கு என்னதுன்னா இந்த ஐடி தான், எம்ப்ளாயி ஐடி தான் எனக்கு லுக்அப் வேல்யூ. அது எத்தனாவது ரோல் இருக்குன்றத நான் இங்கே வச்சு கண்டுபிடிச்சிடுவேன். F4 கொடுத்துருங்க மறக்காம. கமா எக்ஸாக்ட் மேட்ச் தான் எனக்கு வேணும். கமா இப்போ இண்டெக்ஸ் உடைய இப்போ ரோ ஃபைன் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். காலமுக்கு எனக்கு சேலரி தான் வேணும், 3rd காலம் எனக்கு வேணும். செகண்ட் நேம் சிவா, சேலரி 35,000. ட்ராக் பண்ணிங்கன்னா 6th பொசிஷனில் இருக்கிற சத்யா 53,000 கரெக்டாக வந்துச்சு. இதே மாதிரி எப்படி பேக்வேர்டில் நம்ம எடுத்துகிட்டு வர்றது, இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் நேமை வச்சு ஐடியும் சேலரியும் எடுத்து வர போகிறேன். நீங்கள் பார்க்கலாம், நேம் சென்டரில் இருக்கு, பேக்கில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடியும் கொண்டு வரணும், ஃபார்வர்டில் இருக்கிற சேலரியையும் கொண்டு வரணும். அதுக்கு ஃபார்முலா நம்ம போடலாம். இண்டெக்ஸ் சேம் அரேவை செலக்ட் பண்ணுங்க, டாலர் சிம்பிள்ஸை மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு ரோ என்னன்னா மேட்ச், நான் இப்போ நேம் தான் எடுத்திருக்கேன். அந்த நேமை லுக்அப் வேல்யூ இந்த இடத்துல இருக்கு. நேம் வந்து E15ல இருக்கும். கமா நேம்ல இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கும் F4 டாலர் சிம்பல் அப்டேட் பண்ணிக்கோங்க. கமா எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துருங்க. கமா இப்போ நம்ம டேபிள் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற டேட்டாவை கொண்டு வர போகிறோம்.
ரூபி எம்ப்ளாயி ஐடி 3, ரூபி எம்ப்ளாயி ஐடி 3. சேம் அதே மாதிரி எனக்கு இப்போ சேலரி வேணும். சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். int இண்டெக்ஸ் சேம் அரே கமா மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரோ ஃபைண்ட் பண்ண போகிறேன். என்னோட லுக்கப் வேல்யூ வந்து ரூபி லுக்கப் அரே b காலம் நேம் காலம் கமா எக்ஸாக்ட் மேட்ச் எனக்கு வேணும் கமா இப்போ எனக்கு தேவையானது சேலரி டீட்டெயில்ஸ். அது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 3rd காலமில் தான் இருக்கு 3. இப்போ எனக்கு சேலரி டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்துடும். ரூபி எம்ப்ளாயி ஐடி 3 அண்ட் சேலரி 26,000 கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் இதை ட்ராக் பண்ணிங்கன்னா மகான்றது 9th எம்ப்ளாயி ஐடி 9th ரோ சேலரி 55,500. ரேண்ட் அண்ட் ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே நமக்கு ரேண்டம் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரேண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரேண்ட் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் நீங்கள் ஈக்குவல் டுன்னு கொடுத்து ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா 0 to 1 இருக்கிற வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகி வரும். சாம்பிளுக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் 0லேருந்து 1 இருக்கிற வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். ஈக்குவல் டு rand open bracket and close bracket. நீங்க எந்த ரேஞ்சில் செலக்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு 0லேருந்து 1 இருக்கிற ரேண்டம் ரியல் நம்பர்ஸை இந்த ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க 0.37 0.73 எல்லாமே ஃப்ளோட்டிங் நம்பர்ஸாக தான் இருக்கும். இண்டிஜியஸ் நம்பர்ஸ் ரேண்ட் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணாது. இப்போ ரியல் நம்பர்ஸ்லேயே எனக்கு 0லேருந்து 100 வரைக்கும் எனக்கு ஜென்ரேட் ஆகணும்னா நீங்கள் ரேண்ட் ஃபார்முலாக்கு அப்புறம் மல்டிப்ளைடு பை 100ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து 100க்குள்ள இருக்கிற ரியல் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் இதை எவ்வளோ ரேஞ்சில் ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு ரேண்டம் ரியல் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். செகண்ட், ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் லோயர் வேல்யூ அண்ட் அப்பர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0லேருந்து 1000 வரைக்கும் இருக்கிற இன்டீஜர் வேல்யூஸை ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் ஓப்பன் ப்ராக்கெட் பாட்டம்ன்ற இடத்துல எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதை கொடுங்க. நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கமா டாப்ன்ற இடத்துல எது வரைக்கும் நீங்க ஜென்ரேட் பண்ண போறீங்க அப்படின்றத கொடுங்க. எனக்கு 0லேருந்து 1000 வரைக்கும் இருக்கிற இன்டிஜர் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி காமிக்கணும். இப்போ எனக்கு தேவையான ரேஞ்சில் ட்ராக் பண்றேன். நான் எவ்வளோ ரேஞ்ச் கொடுத்தாலும் அத்தனை ரேஞ்ச்லையும் ரேண்டம் நம்பர்ஸை ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம ஒர்க் பண்ற இடத்துல ஒரு 1000 ரேண்டம் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா 1 2 5 அந்த மாதிரி நம்ம என்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த ரேண்ட் அண்ட் ரேண்ட் பிட்வீன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரேண்டம் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் கன்கார்டினேட்டர் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சாம்பிளுக்கு ஏ காலமில் ஒரு நம்பர்ஸ் பி காலமில் ஒரு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸை இந்த 2 வேல்யூயும் வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஆப்ரேட்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன அவுட்புட் வரும்ன்றதை செக் பண்ணி காமிக்கிறேன். ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு பி காலமில் இருக்கிற 1. இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஈக்குவல் யூஸ் பண்ணும்போது ட்ரூன்ற அவுட்புட் வருது. இப்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு செகண்ட் வேல்யூ கொடுத்தோன்னா ட்ரூன்னு தான் காட்டும். ஏன்னா இங்கே நம்ம ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்ததுனால நமக்கு ட்ரூன்னு தான் காட்டுது. இந்த வேல்யூவை செக் பண்ணிக்கலாம்.
ஏல இருக்கிற வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியில் இருக்கிற வேல்யூ. இங்கேயும் ட்ரூ வருது, ஏன்னா இங்கேயும் நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற கொடுத்ததுனால ட்ரூன்னு தான் காட்டும். ஃபோர்த் ஒன் ஈக்குவல் டு இங்கே இந்த 1 நாட் ஈக்குவல் டு அதே மாதிரி சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஏன்னா இங்கே நாட் ஈக்குவல் டு கொடுத்ததுனால இது ரெண்டுமே சேமாக இருக்கக்கூடாது. சேமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். இங்கே நம்ம இப்போ 2ன்னு கொடுத்தோம்னா ட்ரூவாக மாறிடும், ஏன்னா இது ரெண்டும் சேமாக இல்லை அதனால். ஓகேங்களா. ஃபிஃப்த்து ஒன் லெஸ் தென் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த ஏல இருக்கிற வேல்யூ பியில் இருக்கிற வேல்யூட கம்மியான்றதை நம்ம செக் பண்ணுறோம். ஃபால்ஸ்ன்னு தான் வரும், ஏன்னா ரெண்டுமே சேம் நம்பர்ஸ் தான். இப்போது அதே மாதிரி இந்த வேல்யூ கிரேட்டர் தென் பியில் இருக்கிற வேல்யூவான்னு செக் பண்ணுறோம். இதுவும் ஃபால்ஸ் தான் வரும், ஏன்னா ரெண்டுமே சேம் வேல்யூ, கிரேட்டர் தென் வேல்யூ கிடையாது. இது ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலா தான், தெரிஞ்சுக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டெக்ஸ்ட் கன்கார்டினேட்டர் ஆப்ரேட்டரை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஈக்குவல் டு கன்கார்டினேட்டர் அப்படி யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை சிம்பிளாக அண்டு சிம்பிளை யூஸ் பண்ணியும் போடலாம். நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஈக்குவல் டு இந்த நேம் அண்டு சிம்பிள் இந்த நேம் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே கன்கார்டினேட் ஆகி இங்கே வந்துடும். இப்போ எனக்கு நடுவில் ஸ்பேஸ் வரணும், இந்த நேமுக்கும் இந்த நேமுக்கும் இடையில் எனக்கு ஸ்பேஸ் வரணுன்னா ஈக்குவல் டு இந்த நேம் அண்டு சிம்பிள் போட்டுக்கோங்க, நடுவில் ஒரு டபுள் கோட் போட்டுக்கோங்க, இன்னொரு டபுள் கோட் போட்டு அதுக்கு இடையில் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க, திரும்பவும் ஒரு அண்டு சிம்பிள் போட்டுக்கோங்க. தென் செகண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வந்துடும். அப்பர், லோயர் அண்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்பர் ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸலில் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இங்கே ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த நேம்ஸ் எதுவுமே ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இல்லை. ஃபஸ்ட் லெட்டர் டி ஸ்மால் லெட்டரில் இருக்குது, அடுத்தது கேப்ஸில் இருக்குது, அந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டெக்ஸ்ட்டில் இல்லாததை அப்பர் லெட்டர்லேயோ இல்லை எல்லாமே லோயர் லெட்டரில் இல்லை கரெக்டான ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்காக இந்த அப்பர் அண்ட் லோயர் ப்ராப்பர் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்பர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு அப்பர் ஓப்பன் ப்ராக்கெட், இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மொத்தமாக கேபிட்டல் லெட்டரில் நமக்கு வந்துடும். இந்த ரேஞ்சில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே அப்பர் கேஸில் மாறிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே எனக்கு லோயர் கேஸில் வேணும்னா ஈக்குவல் டு லோயர் ஓப்பன் ப்ராக்கெட், அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த செல்லில் இருக்கிறது எல்லாமே லோயர் கேஸில் மாறிடும். இப்போ இந்த செல்லில் இருக்கிறது எல்லாமே ப்ராப்பரான ஃபார்மேட்டில் வேணும்னா ஈக்குவல் டு ப்ராப்பர் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் டெக்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிக்கணும், க்ளோஸ் ப்ராக்கெட். எப்போவுமே நேம் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பரான டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இந்த ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணிக்கும். ட்ராக் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக ப்ராப்பராக ஃபார்மேட்டில் வந்துடும். சில டைம் நம்மக்கிட்ட ஸ்மால் லெட்டரில் இருக்கிறத எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாற்றி கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்லை ப்ராப்பரான கேரக்டரில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டைமில் இந்த அப்பர் அண்ட் லோயர் ப்ராப்பர் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட், மிட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். சாம்பிளுக்கு நேம் அண்ட் டேட் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். நமக்கு இந்த செல்ஸில் நிறைய டெக்ஸ்ட் இருக்கலாம். இதில் லெஃப்டில் இருக்கிற டேட்டா மட்டும் நமக்கு வேணும்னா லெஃப்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அது டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், எதை வேணாலும் நம்ம லெஃப்டில் இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபோன் நம்பரில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை நான் இப்போ தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஈக்குவல் டு லெஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட், எந்த செல்லில் இருக்கிற லெஃப்ட் நம்பர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செல்லில் லெஃப்ட்லேருந்து எத்தனை டிஜிட் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கணுன்ற கவுண்ட்டை நம்ம கொடுக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை கொடுக்கணும். அதுக்கு
3ன்னு கொடுத்து க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு மிட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். சாம்பிளுக்கு இந்த டேட்டில் இருக்கிற மிடில் இருக்கிற ஜான் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மந்தில் கொடுக்கணும். இப்போ மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு மிட் ஓப்பன் ப்ராக்கெட் டெக்ஸ்ட் வந்து இந்த டேட் தான் கமா ஸ்டார்ட் நம்பர். இந்த ஸ்டார்ட் நம்பர்ன்றது எந்த டிஜிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதை கொடுக்கணும். இதில் 05 ஐஃபன்றது ஃபஸ்ட்டு டிஜிட் 0, செகண்ட் டிஜிட் 5, தேர்ட் டிஜிட் ஐஃபன், ஃபோர்த் டிஜிட் ஜே. அந்த ஜேலிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 4ன்னு கொடுத்துருங்க. கமா ஃபோர்த் டிஜிட்லேருந்து எத்தனை கேரக்டர் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபோர்த் டிஜிட்லேருந்து 3 கேரக்டர் எனக்கு வேணும். கமா 3 அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துறேன். JAN இந்த 3 கேரக்டர் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கணும். கரெக்டாக வந்துருச்சுங்களா? இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ ட்ராக் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். தேர்ட் ஒன் ரைட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். சாம்பிளுக்கு இந்த அட்ரஸில் இருக்கிற பின்கோட்ஸை மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பின்கோடில் வர வைக்கணும். அதுக்கு ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு ரைட் ஓப்பன் ப்ராக்கெட். ரைட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் தான் நம்ம கவுண்ட் கொடுக்கணும். இங்கே லாஸ்ட்லேருந்து 6 டிஜிட் எனக்கு தேவைப்படுது. அந்த 6 டிஜிட்டை என்டர் பண்ணிட்டோம்னா 540006 நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். கரெக்டாக வந்துருச்சுங்களா? ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்கோடும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த லெஃப்ட் மிட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷனை நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிம் அண்ட் லென்த் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரிம் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ட்ரிம் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு வேர்டுக்கு இடையிலையோ இல்லை சென்டென்ஸ்க்கு இடையிலையோ இல்லை பேராகிராஃப்ஸ்க்கு இடையிலையோ தேவையில்லாத ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ட்ரிம் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சாம்பிள் டெக்ஸ்ட்டில் நிறைய தேவையில்லாத ஸ்பேசஸ் கொடுத்துருக்கேன். இதை ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு ட்ரிம் ஓப்பன் ப்ராக்கெட். எந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. எனக்கு கரெக்டான அலைன்மெண்ட்டில் அவுட்புட் வந்துடும். செகண்ட் லென் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த லென் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு செல்குள்ளே எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்ற கவுண்ட்டை நம்மளால் கொண்டு வர முடியும். சாம்பிளுக்கு லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். லென் ஓப்பன் ப்ராக்கெட். இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செல்லில் எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை கேரக்டரும் கவுண்ட்டாக நமக்கு காமிச்சிடும். இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த லென் ஃபங்க்ஷன் ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணி தான் நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். இப்போ இடையில நான் இப்போ ஸ்பேஸ் விட்டனாலும் அது எனக்கு கவுண்ட்டில் ஆட் ஆகிடும். இந்த செல்ஸில் நீங்கள் டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணாலும் சரி, நம்பர்ஸ் என்டர் பண்ணாலும் சரி, அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் காமிச்சிடும். டேட் அண்ட் டைம் சம்மந்தப்பட்ட 8 ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டுடே ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் செல்லில் கரண்ட் டேட்டை நீங்கள் அப்டேட் பண்ணோன்னா டுடே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு டுடே ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டேட் அப்டேட் ஆகிடும். இதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. கண்ட்ரோல் ப்ளஸ் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா சேம் கரண்ட் டேட் அப்டேட் ஆகும். இப்போ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் செமிகோலன் கிளிக் பண்ணுறேன். அப்டேட் ஆகிடும். இப்போ இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து டே, மந்த், இயரை தனித்தனியாக எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு செட் ஆஃப் டேட்டை எடுத்துக்கிறேன். இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிற டேட்டை டே தனியாக, மந்த்து தனியாக, இயர் தனியாக எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ டேவை மட்டும் தனியாக பிரிக்கிறேன். ஈக்குவல் டு டே ஓப்பன் ப்ராக்கெட். எந்த டேட்டை நீங்கள் தனியாக பிரிக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போது 3 தான் நமக்கு டேட்டு. அந்த டேட்டு தனியாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக டே மட்டும் தனியாக கிடச்சிரும். இப்போ எனக்கு இந்த டேட்டில் இருக்கிற மந்த்து மட்டும் தனியாக வேணும்னா ஈக்குவல் டு மந்த் ஓப்பன் ப்ராக்கெட். எந்த டேட்டில் இருக்கிற மந்த் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா மந்த்து தனியாக கிடச்சிரும். தேர்ட், இந்த டேட்டில் இருக்கிற இயர் எனக்கு தனியாக வேணும்னா ஈக்குவல் டு
இயர் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த பர்டிகுலர் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இயர் மட்டும் தனியாக கிடச்சிடும். அடுத்து டைம் பேஸ் பண்ணி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம். நவ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் செல்லில் கரண்ட் டைம் அப்டேட் பண்ணுறதுக்காக நவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா கரண்ட் டைம் அப்டேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போது கரண்ட் டைம் அப்டேட் ஆயிடுச்சு. அனதர் வே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து நவ்வுன்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் டைம் அப்டேட் ஆகிடும். இப்போ நான் இங்கே ஒரு செட் ஆஃப் டைம் அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிற டைமை ஹவர்ஸ் தனியாக, மினிட் தனியாக, செகண்ட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னா இந்த ஹவர், மினிட் அண்ட் செகண்ட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹவர் மட்டும் தனியாக வேணும்னா ஈக்குவல் டு ஹவர் ஓப்பன் ப்ராக்கெட் எந்த டைம்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் இருக்கிற ஹவர் தனியாக காமிச்சிடும். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹவர்ஸ் மட்டும் தனியாக கிடச்சிரும். இப்போ எனக்கு மினிட் மட்டும் தனியாக வேணும்னா ஈக்குவல் டு மினிட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் தென் செல்லை செலக்ட் பண்ணிட்டோன்னா இப்போ எனக்கு இந்த செல்லில் இருக்கிற மினிட்ஸ் மட்டும் தனியாக கிடச்சிருச்சு. தேர்ட், இந்த டைமில் இருக்க செகண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஈக்குவல் டு செகண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் தென் டைம். இந்த டைமில் இருக்கிற செகண்ட்ஸும் ஸ்ப்ளிட் ஆகி வந்துருச்சு. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன்ஸை எங்கே யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ண முடியும். சின்ன சின்ன ஃபார்முலாவாக இருக்கும், பட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம எக்ஸலை யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் டேஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நெட்வொர்க் டேஸ் ஃபங்க்ஷன் 2 டேஸ்க்கு இடையில் இருக்கிற ஒர்க்கிங் டேஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதோட மெயின் ஃபீச்சர் ஹாலிடேஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி ஒர்க்கிங் டேஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். சாம்பிளுக்கு இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த 2 டேஸ்க்கு இடையில் இருக்கிற ஒர்க் டேஸை மட்டும் கால்குலேட் பண்ணி இங்கே காட்ட போகிறேன். ஈக்குவல் டு நெட்வொர்க் டேஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா இந்த ஹாலிடேஸ் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு F4 கிளிக் பண்ணிங்கன்னா டாலர் சிம்பிள் அப்டேட் ஆகிடும். இந்த டாலர் சிம்பிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் மாறாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இந்த 2 டேஸ்க்கு இடையில் 25 ஒர்க் டேஸ்ன்றதை காமிச்சிரும். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணாலே போதும். இந்த 2 டேஸ்க்கு இடையில் எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் இருக்குன்ற லிஸ்ட்டை ஹாலிடேஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி நமக்கு கால்குலேட் பண்ணி காமிச்சிடும். சிம்பிள் பார் சார்ட்ஸ் அண்ட் பை சார்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். சார்ட்டுன்றது உங்கள்கிட்ட நிறைய பல்க் டேட்டா இருக்கலாம். அந்த பல்க் டேட்டாவை ஒருத்தவங்களுக்கு டெமோ கொடுக்கும்போது இல்லை ஷேர் பண்ணும்போது இன்ஃபர்மேஷனாக நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா அதை ஒரு சார்ட்டாக க்ரியேட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறவங்களுக்கும் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். சாம்பிளுக்கு ஒரு 4 இயர்ஸ் டேட்டாவை எடுத்திருக்கேன், சேல்ஸ் டேட்டா. இந்த டேட்டாவை வச்சு ஒரு சாம்பிள் பார் சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன டேட்டாவை சார்ட்டில் வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு காலம்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த சார்ட்டை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு சார்ட் ஜென்ரேட் ஆகி வந்துடும். நான் இப்போ ஃபஸ்ட்டு சார்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2016 எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, 2017 எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, 2018 அண்ட் 19 இந்த கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மானிட்டர்ஸ், பிரிண்டர்ஸ்லாம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்ற டேட்டாவை சார்ட்டாக நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இங்கே சார்ட்டுக்கு மேலே எவ்வளோ கவுண்ட் சேல்ஸ் ஆகிருக்குன்றதை ஆட் பண்ணணுன்னா இந்த சார்ட்டில் இருக்கிற பார்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா லேபிள்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட்டோ சார்ட்டாகவும் ஷோ ஆகும், கவுண்ட்டாகவும் உங்களால் ஷோ பண்ண முடியும். உங்களுக்கு இந்த லைன்ஸ் தேவையில்லைன்னா ஜஸ்ட் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி காட்டலாம். இப்போ ஒரு சிம்பிள் பை சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை
சொல்கிறேன். சேம் இந்த கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸோடைய சேல்ஸ் டீட்டெயில்ஸை வச்சு அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்டில் போயிட்டு பை சார்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சிம்பிளாக நீங்கள் இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு சார்ட் க்ரியேட் ஆகிடும். அந்த சார்ட்டில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா லேபிள்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதோட கவுண்ட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு லைன் சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க, லைன் சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைன் சார்ட்டில் நீங்கள் டேட்டாவை ஆட் டேட்டா லேபிள்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கவுண்ட்டு கரெக்டாக ஷோ ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்கேட்டர் சார்ட்டை கிளிக் பண்ணி சேம் டேட்டாக்கு ஸ்கேட்டர் டயக்ராமும் போடலாம். ஆட் டேட்டா லேபிள்ஸ்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அதோட கவுண்ட்டு ஆட் ஆகி கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு டோனட் சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் சேம் இன்சர்ட் கொடுத்துட்டு அதர் சார்ட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டோனட் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ரைட் கிளிக் பண்ணி ஆட் லேபிள்ஸ்னு கொடுத்துட்டா உங்களுக்கு அழகாக சார்ட் க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி நிறையா சார்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி சார்ட்டை அழகாக டிசைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவை பேஸ்ட் ஆன் கலர் அண்ட் ஐக்கானை வச்சு ஹைலைட் பண்ணுறதுக்காக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மார்க்கில் 60 அண்ட் அபோவ் இருக்கிற மார்க்குக்கு க்ரீன் கலரில் நான் அப்ளை பண்ண போகிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு ஹோம் ரிப்பனில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மோர் ரூல்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 16 கொடுத்துட்டு ஃபார்மேட்டில் எனக்கு க்ரீன் கலர் வேணும்னு கொடுத்துக்கிறேன். அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது 60 அண்ட் அபோவ் இருக்கிற மார்க்குக்கு மட்டும் க்ரீன் கலரில் அப்டேட் ஆகிடும். சேம் இந்த மார்க்கில் 40 to 59 வரையும் இருக்கிற மார்க்குக்கு எல்லோ கலர் நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு பிட்வீன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். 40 to 59 டைப் பண்ணிட்டு இங்கே எல்லோ ஃபில் வித் டார்க் எல்லோ நெக்ஸ்ட் ஆர் இல்லை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கஸ்டம் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா எல்லோ கலரில் அப்டேட் ஆகிடும். இப்போது பிலோ 40 இருக்கிறதுக்கு ரெட் கலரில் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சேம் அந்த மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல்ஸ் லெஸ் தென் 40 கொடுத்தீங்கன்னா கலர் எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தேவை ரெட் கலர்ன்றதுனால அப்படியே கொடுத்துட்றேன். இங்கே ரெட் கலரில் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஈக்குவல் டு ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்கிற ரேஞ்சில் இப்போ நான் 16 இருந்ததுன்னா ஒரு கலரில் அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுக்கணுன்னா ஒரு எக்ஸாக்டாக இந்த வேல்யூ இருந்தால் ஒரு கலரில் அப்டேட் பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல் டு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஈக்குவல் டு ஆப்ஷன் 16 கொடுத்துட்டு அதுக்குண்டான கலரை நான் லைட் ரெட் ஃபில் இல்லை வேறு ஏதோ ஒரு கஸ்டம் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டேன்னா அந்த கலருக்கு அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் தட் கண்டெயின் ஆப்ஷன். இப்போது இந்த பாஸ் ஆர் ஃபெயிலுன்ற காலமில் பாஸ்ன்னு இருந்தால் க்ரீனில் வரத்துக்கு இந்த டெக்ஸ்ட் தட் கண்டெயின் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டெக்ஸ்ட் தட் கண்டெயின் ஆப்ஷனில் பாஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு க்ரீன்றதை அப்டேட் பண்ணுங்கன்னு கொடுத்தா அதோட கலர் க்ரீனில் அப்டேட் ஆகிடும். திரும்பவும் எனக்கு ஃபெயில்னு இருந்தால் ரெட்டில் அப்டேட் பண்ணுறோன்னு கொடுக்கணுன்னா இப்போ நான் ஃபெயில்னு கொடுக்குறேன். இங்கே கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த டேட் அக்கரிங் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் காலமில் இந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து லாஸ்ட் வீக்கில் இருந்தது இல்லை லாஸ்ட் மந்தில் இருந்தது, இன்னொரு டேட் இருந்ததுன்னா இன்னொரு டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான கலரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா
இன்னையோட டேட் மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் டூப்ளிகேட் வேல்யூஸ். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு டூப்ளிகேட் வேல்யூவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி டெலீட் பண்ணுறதுன்றது தான். அந்த எம்ப்ளாய் ஐடியில் ஏதாவது டூப்ளிகேட் அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த எம்ப்ளாய் ஐடி அப்டேட் பண்ணியிருக்க ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ்ன்னு கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸை ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். அது உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் மாடிஃபை பண்ணியும் அப்டேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டாவில் போயிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸும் ரிமூவ் ஆகிடும். டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் மெஷரில் இருக்கிற ரேங்க்கில் லாஸ்ட் 10 ரேங்க்ஸை ரெட்டில் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெஷர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 16 ரேங்க்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போது லாஸ்ட் 10 ரேங்க்ஸை ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரேங்க் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸில் டாப் 10 ஐட்டம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸலை பொறுத்த வரைக்கும் டாப் 10 ஐட்டம்ஸ்னால் நம்பர்ஸில் டாப்பில் இருக்கிறது தான் பார்க்கும். இப்போ இதில் 16 இருக்குன்னா 16 தான் அட்மோஸ்ட் டாப் வேல்யூ. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 10 வேல்யூஸ் எடுத்து நமக்கு டாப் 10 வேல்யூஸாக நமக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிரும். ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் ரேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 ஐட்டம்ஸு காமிக்கும். நெக்ஸ்ட் இந்த டாப் 10% எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த செல்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 அசோசியேட் பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதில் 10%ன்னு எடுத்திங்கன்னா 2 பேர் தான். அதுக்கு இந்த பர்சன்டேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டாப் ஆர் பாட்டம் 10%ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். டாப் 2% எடுத்த அசோசியேட் டீட்டெயில்ஸை ஹைலைட் பண்ணி நமக்கு காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சேம் அதை கிளியர் பண்ணுறதுக்கு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கிளியர் ரூல்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ பாட்டம் 10 ஐட்டம்ஸ்ன்னு பார்க்குறோம். இப்போ எனக்கு இந்த ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு 10 எடுத்தவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இப்போ இந்த நான் பாட்டம் ரூல்ஸ் அப்ளை பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு 10 ரேங்க் எடுத்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடும். இப்போ ஓகேன்னு கொடுத்தோன்னா பாருங்கள், நீங்கள் கலர்ஸ் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் மேனேஜ் ரூல்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயும் உங்களால் எடிட் பண்ண முடியும். இங்கே கலர்ஸை நான் இப்போ க்ரீனில் கொடுத்துக்கிறேன். ஓகேன்னு கொடுத்தா போதும், எனக்கு இங்கே க்ரீனில் அப்டேட் ஆகிடும். சேம் கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கிளியர் ரூல்ஸ்ன்னு கொடுத்து செலக்ட் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாட்டம் 10%னால் ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க யாருன்ற டீட்டெயில்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கணுன்னா இந்த பர்சன்டேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸில் பாட்டம் 10%ன்னு கொடுத்தோன்னா இவங்க 2 பேர் வந்து ரொம்ப லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நம்மளால் ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். இப்போது அபவ் ஆவரேஜ் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். டீமோட ஓவரால் ஆவரேஜ் வந்து 80%. அதுக்கு மேலே எடுத்தவங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும் நான் தனியாக பார்க்கணுன்னா இந்த பர்சன்டேஜ் டீட்டெயிலில் செலக்ட் பண்ணிக்கிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸில் அபவ் ஆவரேஜ்னு கொடுத்தா போதும். எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ரேஞ்சிலிருந்து ஆவரேஜை ஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் நமக்கு தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் இந்த டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸில் பிலோ ஆவரேஜ்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ இந்த டீம் ஆவரேஜுக்கு கீழே யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் எடுக்கணுன்னா இந்த பர்சன்டேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸில் பிலோ ஆவரேஜ்னு கொடுத்தா போதும். 80% கீழே யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை எனக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான் தெரியும். பட் நீங்கள் நிறைய டேட்டாவில் அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கோ இந்த டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். டேட்டா பார்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த டேட்டா பார்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸலில் கரன்சி இல்லை நம்பர்ஸில் ஏதாவது ஒரு டேட்டா அப்டேட் பண்ணுறீங்கன்னா
அந்த கரன்சி இல்லை நம்பர்ஸை ஒரு சார்ட்டாக ஷோ பண்ணுறதுக்காக இந்த டேட்டா பார்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் ஒரு சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில்ஸை எடுத்து வச்சுருக்கேன். இந்த டேட்டாவில் இப்போ நான் இந்த ப்ராஃபிட் டீட்டெயில்ஸை டேட்டா பார்ஸை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்ஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த பார்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செல்ஸ் எல்லாமே பார்ஸில் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இந்த கரன்சி டீட்டெயில்ஸை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல்லே ஆவரேஜை ஃபைன் பண்ணி அதிலிருந்து அதிகமான கரன்சிக்கு கலர் ஃபுல்லாகும், அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கு கலர்ஸ் கம்மியாகவும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும், மைனஸில் இருக்கிறதுக்கு ரிவர்ஸில் அப்படியே ரெட் கலரில் அப்டேட் பண்ணி காமிச்சிடும். நீங்கள் இந்த டேட்டாவை ஒருத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் எந்த இயரில் கம்மியாக இருக்குது, எந்த இயரில் அதிகமாக இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி டேட்டா பாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கிற செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கிளியர் ரூல்ஸ், கிளியர் செலக்டட் ரூல்ஸ்னு கொடுத்துருங்க. இந்த ப்ராஃபிட் டீட்டெயில்ஸை ஃபுல் சாலிட் கலர்லேயும் நீங்கள் பார்ஸ் க்ரியேட் பண்ணி அப்டேட் பண்ணி காட்டலாம். சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சாலிட் கலரில் அப்டேட் பண்ணி காட்டுறேன். இந்த டேட்டாவை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு பக்கத்தில் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்ஸில் இந்த சாலிட் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா லைட் அண்ட் டிம் கலர் வராமல் ஃபுல் சாலிட் கலராகவும் நமக்கு ஷோ பண்ணி காமிக்கும். இங்கே எனக்கு ஏற்கனவே நம்பர் இருக்குது, இங்கே எனக்கு நம்பர் தேவையில்லை, வெறும் பார்ஸ் மட்டும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கரன்சி டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் மேனேஜ் ரூல்ஸ்ன்னு போனீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற ரூல்ஸ் உங்களுக்கு காட்டும். அதில் எடிட் ரூல்னு கொடுத்துட்டு இங்கே ஷோ பார்ஸ் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி பார்ஸ் மட்டும்தான் காட்டும். இந்த மாதிரி ப்ராஃபிட் டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு எந்த இயரில் அதிகமான ப்ராஃபிட், எந்த இயரில் கம்மியான ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. கலர் ஸ்கேல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கலர் ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூஸ்க்கு ஒரு கலரும், மிடில் வேல்யூஸ்க்கு ஒரு கலரும், மினிமம் வேல்யூஸ்க்கு ஒரு கலரும் எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கும். சாம்பிளுக்கு இந்த சேல்ஸ் டேட்டாக்கு கலர் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ எந்த வேல்யூஸ்க்கு கலர் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த வேல்யூஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோமில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஸ்கேல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க வேல்யூஸில் ஹை வேல்யூஸ்க்கு க்ரீன் கலரும், மிடில் வேல்யூக்கு எல்லோ கலரும், மினிமம் வேல்யூக்கு ரெட் கலரும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கும். இப்போ இந்த வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 128 தான் அதிகமான வேல்யூ, அதனால் க்ரீன் கலர் அப்டேட் ஆகிருக்கும். அதிலிருந்து நம்பர்ஸ் கம்மி ஆக ஆக அதோட கலர்ஸும் லைட் கலராக மாறிக்கிட்டே வரும். மிடில் வேல்யூஸ்க்கு எல்லோ கலரில் அப்டேட் ஆகிக்கும். அதிலிருந்து வேல்யூஸ் கம்மியாக ஆக ரெட் கலரில் அப்டேட் ஆகி வரும். இங்கே நம்ம அப்டேட் பண்ணியிருக்க கலர்ஸை நம்மளால் மாடிஃபையும் பண்ண முடியும். அதுக்கு இந்த வேல்யூஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் மேனேஜ் ரூல்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். எடிட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் லோ வேல்யூக்கு க்ரீன் கலரும் ஹை வேல்யூஸ்க்கு டார்க் ரெட் கலரும் கொடுத்துக்கிறேன். மிடில் வேல்யூஸ்க்கு ஆஸ் யூஷுவல் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இது ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸை அப்டேட் பண்ணிக்கும். நம்ம கொடுத்துருக்குற மாதிரி லோ வேல்யூக்கு க்ரீன் கலரும், ஹை வேல்யூஸ்க்கு ரெட் கலரும், மிடில் வேல்யூஸில் எல்லோவும் அப்டேட் பண்ணி வரும். இதில் நம்ம 2 கலர் ஸ்கேல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இந்த வேல்யூஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் மேனேஜ் ரூல்ஸில் போயிட்டு இங்கே நீங்கள் 2 கலர் ஸ்கேலுன்னு கொடுத்தீங்கன்னா 2 கலர் தான். லோ வேல்யூக்கு க்ரீன் கலரும் ஹையஸ்ட் வேல்யூக்கு ரெட் கலரும் கொடுத்து ஓகேன்னு கொடுத்தோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ் அப்டேட் ஆகிடும். நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிற கலர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கிளியர் ரூல்ஸ் அண்ட் கிளியர் செலக்டட் ரூல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிற ஃபார்மேட்டிங் கிளியர் ஆகிடும். ஐகான் செட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐகான் செட்டுன்றது நம்ம இப்போ எக்ஸலில் ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸ் அப்டேட் பண்ணியிருக்கோன்னா அந்த நியூமரிக்கல் வேல்யூஸை
அதிகமாக இருக்கிற வேல்யூஸ் எது, கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் எது, மிடில் இருக்கிற வேல்யூஸ் எதுன்றதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த ஐகான் செட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா பாஸ், கலர் ஸ்கேல்ஸ் அண்ட் ஐகான் சென்ஸ் இந்த மூணுமே நியூமெரிக்கல் வேல்யூஸை வேரியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இப்போ இந்த எக்ஸலில் இருக்கிற இந்த சேல்ஸ் கவுண்ட்டுக்கு ஐகான் செட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சேம் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஐகான் செட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைரக்ஷன்ஸ் இல்லை இந்த ஷேப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த 3 ட்ரையாங்கிள்ஸை யூஸ் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது லோ வேல்யூஸ்க்கு ரெட் கலர்லேயும், மிடில் வேல்யூஸ்க்கு எல்லோ கலர்லேயும், ஹை வேல்யூஸ்க்கு க்ரீன் கலர்லேயும் ஒரு சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். வேறு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணோன்னா சேம் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ரூல்ஸில் போயிட்டு எடிட் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ஐகான் ஸ்டைல்ஸில் நீங்கள் வேறு ஒரு ஸ்டைல்ஸ் கூட மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஐகான் ஸ்டைலை யூஸ் பண்ணுறேன். இங்கே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 67% மேலே இருக்கிற வேல்யூஸ்க்கு க்ரீன் அண்ட் 33% மேலே இருக்கிறதுக்கு எல்லோ அண்ட் பிலோ 33க்கு ரெட்டுன்னு அப்டேட் ஆகிருக்கு. இது வந்து எக்ஸலோடைய டிஃபால்ட்டு பர்சன்டேஜ். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றிக்கலாம். இப்போ நான் இங்கே அபோவ் 70க்கு க்ரீன், அபோவ் 50க்கு எல்லோ, இங்கே டேப் கொடுத்தீங்கன்னா இந்த பிலோ 50ன்றது அப்டேட் ஆகிடும். பிலோ 50க்கு ரெட் கலரில் அப்டேட் பண்ணணும்னு ஆப்ஷன் வந்துட்டு பிறகு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூஸில் அந்த கலர்ஸ் ஹைலைட் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.